எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்வீட் கார்னும் ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்து ஒரு கட்லெட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கலாங்க. 30%. ஸ்வீட் பொட்டேட்டோவை கூட வச்சு இது 1/4 கிலோ இருக்குங்க. இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் 2, கொத்தமல்லி 1/4 கட்டு, ஒரு குடமிளகா 10, பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், கரம் மசாலா, மஞ்சள். கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூனு, மஞ்சள் வந்து 1/4 டீஸ்பூனுங்க. இப்போ வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் கட் பண்ணி வச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணிக்காச்சு. ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க. கட்டரில் மிக்சியில் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா, வெங்காயம், இது வந்து நைஸாக வருங்க. இதில் கட்டரில் கட் பண்ணால் சீரகங்க. ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்குவோம். 75% கட் ஆச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி கட் ஆகணும் நைஸாக, பொடி பொடியாக. குடமிளகா ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதை போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரே சமமாக கட் ஆயிடுச்சு. பாருங்கள், 30% குக் ஆயிடுச்சுங்க. 30% குக் ஆச்சு. எடு. சரி, என்ன இது ஆறிட்டங்க. நம்ம ஆற வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஃபேனில் வச்சு ஆற வச்சுக்கலாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ திருவி வச்சுக்க. ஸ்வீட் கார்ன் குறைன்னு ஆட்டிக்கலாம். குறைன்னு ஆட்டி வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் நல்லா கட் பண்ணது போட்டுக்கலாங்க. ஆனியன் போட்டாச்சு. ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம். குறைன்னு ஆட்டி வச்சதை போட்டுக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் போட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவரு பெரிய டீஸ்பூனில் 2 டீஸ்பூனு, ரவை 200 கிராம், அரை டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்புங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி
தட்டிக்கலாம், சின்னதாக கை சைஸ் அளவு தட்டிக்கலாங்க. கை சைஸ் அளவு தட்டிக்கலாம் வச்சிங்களா. இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெயை தவாவில் ஃபுல்லாக தட்டிக்கலாம். பானில் சூடு ஏறட்டும். அப்படி எள்ளு போட்டுக்கலாங்க. சிம்மில் வைக்கணும் போடும்போது. சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து தட்டியாச்சு. ஒன்று ஒன்று போட்டாச்சு. மேலே திரும்பவும் எள்ளு ஃபில் பண்ணிக்கலாம். மேலே லைட்டாக எள்ளு போட்டுக்கலாங்க. எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் போட்டுக்கிறது எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டு. பசங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் செய்யுங்க. எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் தாராளமாக விடணும் எண்ணெயை. எண்ணெய் கம்மியாக விட்டால் தீஞ்சிடும். சிம்மில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் ஒரே அளவு குக் ஆகும். சூப்பராக பண்ண கொஞ்சம் நிதானமாக செய்யணுங்க இந்த வேலை. இது எல்லாம் கவர் ஆகுது பாருங்க. சரிங்களா. இப்போ திருப்பி கொஞ்ச நேரம் ஆகட்டும் பாருங்க. திருப்பியாச்சு. பாருங்கள் எல்லாம் ஒன்று கூட இல்லை, ஒட்டின்னு வந்துச்சு. குக் ஆகட்டும். ஆச்சுங்க. கட்லெட் ஆயிடுச்சு. இது பாருங்கள், ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஆச்சுங்களா. பாருங்கள் ஆயிடுச்சு. சர்வே பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சர்வே பண்ணலாங்க. பாய்ங்க. ஆயிடுச்சு கட்லெட்டு. ஆச்சுங்களா. பாய் பாய்.